ராஜன் காணாம போயிருந்தா இப்படி எல்லாரும் அக்கறை இல்லாம இருந்துப்பாங்களா? இல்ல ஒருவேளை மாமா காணாம போயிருந்தாருன்னா சும்மா இருந்திருப்பாங்களா? எல்லாரும் ஒண்ணு கூடி ஒப்பாரி வச்சு ராத்திரி எல்லாம் அவங்களும் தூங்காம நம்மளையும் தூங்க விடாம பண்ணிருக்க மாட்டாங்க. அப்ப எங்க அம்மா மட்டும் மாமாவை காணோம்னா நாமளே துடிச்சுப்போம். அதுல கொஞ்சமாவது அதான் மனசு வெறுத்து போய் போங்கன்னு சொல்லிட்டேன். ஏன்னா இருந்திருந்தாங்கன்னா இன்னும் மோசமா நடந்திருப்பேன். சரிண்ணே, தப்பு நடந்து போச்சு. இனிமே நம்ம அம்மாவை தான் முதல்ல சமாதானப்படுத்தணும். ஆமா, வேற வழி என்ன இருக்கு? இவங்க பண்ண தப்புக்கு நான் போய் அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு சமாதானப்படுத்தணும். ஆனா அவங்க சமாதானம் ஆகணுமே. அம்மா கோவமா தான் இருப்பாங்க, மெல்ல மெல்ல பேச சரியாயிடும். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. அன்னைக்கு பார்த்தா ஆபரேஷன் முடிஞ்சு வந்திருக்காங்க. இவங்களையும் நல்லபடியா கவனிச்சுக்கணும். அந்த ஒரு விஷயத்துக்கு தான் இது வரைக்கும் இங்க இருக்கேன். இல்லன்னா எப்போ பஸ் பிடிச்சு பாபநாசம் போயிருப்பேன். சரிண்ணே, அம்மாட்டையும் பேசுங்க, அண்ணியும் பாத்துக்குங்க. வரேண்ணே, வரேனே. அம்மா லீலா, நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேங்க. ஏங்க அந்த வீடு இல்லைன்னா வேற வீடு பார்த்து சொல்லிருக்கலாமே. அப்பா தான் அந்த வீட்டை பார்க்க வேணாம்னு சொல்லிட்டாருமா. ஹவுஸ் ஓனர் கூட அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாரு. ஆனா உங்க அப்பா என்கிட்ட வந்து அந்த வீடும் பார்க்க வேணாம், வேற எந்த வீடும் பார்க்க வேணாம்னு சொல்லிட்டாருமா. நிஜமாவா சொல்றீங்க? ஆமாம்மா, உங்க அப்பா தான் பார்க்க வேணாம்னு சொன்னாரு. என்னம்மா யோசிக்கிறீங்க? வேற ஏதாவது வீடு பார்க்கணும்னா சொல்லுங்க, பாத்துறேன். வேற வீடு பாருங்கண்ணே. சரிம்மா, பாத்துறேம்மா. வரட்டுமா? பவானி, அப்பாவா இப்படி? எனக்கு தெரியாம அப்பா புரோக்கர் கிட்ட எப்படி சொல்லிருக்காரு? பாவங்க அப்பா, நீ தனியா போறதுல அவருக்கு இஷ்டம் இல்ல. எனக்கு மட்டுமா இஷ்டம்? சூழ்நிலை அப்படி. என்ன பண்றது? அப்பா இப்படி எப்படி பவானி? அப்பாக்கு இந்த மாதிரி ரெண்டு விதமா பேச தெரியாதே. அப்போ அப்பா மத்தவங்கள மாதிரி மாறிட்டாருன்னு அர்த்தம் இல்லக்கா. தயவு செஞ்சு அப்பாவை அப்படி நினைக்காத. நீ தனியா இருந்து சிரமப்படுறத அப்பாவால் தாங்கிக்க முடியாது. அதனாலதான் அப்படி சொல்லிருக்காரு. பவானி, அப்பா மனுஷங்களை பத்தி சரியா புரிஞ்சுக்க முடியல. நான் ஒண்ணு காரணம் இல்லாம இந்த மாதிரி முடிவெடுக்கல. எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தோம் அப்பா இந்த மாதிரி நடந்துக்கிறாருன்னா எனக்கு ஏனதான் புரியல. என்ன அவருக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல பவானி. நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ சொன்ன அந்த பொண்ணுக்கு வேலை வாங்கி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. கார்மெண்ட்ஸ்ல என்னோட லெவல் என்னங்கறத இன்னைக்கு நீ புரிஞ்சுக்க பாரு. இந்தா குடி. கோபி, என்ன நீ? என் கூட வேலை செய்யறவளோட தங்கச்சி படிச்சுட்டு சும்மா தான் இருக்கா. உங்க கார்மெண்ட்ஸ்ல ஏதாவது வேலை இருந்தா கூட. கார்மெண்ட்ஸ்ல ஸ்டிச்சிங் சைடு லேபரா ஒர்க் பண்ணுவாங்களா? இல்லப்பா, அவ எம்காம் வரைக்கும் படிச்சிருக்கா. ஏதாவது அக்கவுண்ட்ஸ் அந்த மாதிரி வேலை. ஓ, எம்காம் வரைக்கும் படிச்சிருக்காங்களா? ஒரு ஒரு 2 மாசத்துல சொல்றேனே. ஹலோ ஹலோ, கோபி சார் இருக்காரா? நான் தாங்க பேசுறேன். நீங்க? சார், நான் சக்தி பேசுறேன். ஓ, சரோனி சொன்னாங்களா? அவங்களா? சொல்லுங்க. வேலை விஷயமா கேட்கலாமே தான். ஓ, சரோனி உங்களை பத்தி முழுசா சொல்லிட்டாங்க. அவங்க என்னைக்கு சொன்னாங்களோ அன்னைக்கே உங்களுக்கு வேலைக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். நீங்க தான் வந்து ஜாயின் பண்ணணும். இங்க பாருங்க, நாளை காலையில கூட நீங்க வாங்க. நான் கார்மெண்ட்ஸ் தான் இருப்பேன், வந்து ஜாயின் பண்ணுங்க. ஆமாங்க, அக்கவுண்ட் செக்ஷன் தான். அக்கவுண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு வேலை. ஓகேங்களா? உங்களுக்கு அட்ரஸ் தெரியுமா? ஓகேங்க. ஓகே சார், தேங்க்யூ வெரி மச். வச்சிட்டுங்களா? பாத்தீங்களா? ஏன் கோபி, போன்ல யாரு? இது போன்ல சக்தின்னு மாணிக்கன கம்பெனில வேலை பார்த்த பொண்ணு. அங்க வேலையை விட்டு நின்றுச்சு. நாளை காலை நம்ம கம்பெனில வந்து ஜாயின் பண்ணுது. இது யார் ரெக்கமெண்டேஷன்? இது சரோனி சொன்னாங்க. ஆமாப்பா, உன் பொண்டாட்டியோட சொந்தம்னா அவளுக்கு நாளைக்கே வேலை. நான் தானே சொன்னேன். நீ எங்க செய்ய போற? அண்ணி, முன்னாடியே அவங்க என்கிட்ட வேணாம்ப்பா. ஒரு வேலைக்கு உன் பின்னாடி 2 மாசம் அலையறதுக்கு அவளுக்கு இதை விட நல்ல கம்பெனில நாளைக்கே வேலை வாங்கி கொடுத்துருவேன். இப்ப தெரிஞ்சதுங்க உங்க லெவலு. அங்கேயும் நீங்க எடுப்படிதான். சூடாறதுக்கு முன்னாடி குடிச்சிட. உள்ள வாங்க.
என்னங்க ம். போய் மூஞ்சி கை கால் கழுவிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்க. டயர்டா இருக்கு, ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். என்னங்க இன்னைக்கு காலையில என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? மாணிக்கண்ண வீட்டுல பிரச்சனை நடந்துச்சு. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? லூஸ் மாதிரி பேசாத. உன்னை அங்க இரு, நான் வந்து கூட்டு போறேன்னு சொன்னேன்ல. நீ பாட்டு கிளம்பி வந்துட்ட. உன்னை தேடி நான் அங்க போய் நின்னேன். அப்போ அவர் எங்களை அசிங்கப்படுத்தின மாதிரி உங்களையும் அசிங்கப்படுத்தினாரா? அப்படிலாம் இல்ல விஜய். மாணிக்கண்ண அவருடைய ஆதங்கங்கள் எல்லாத்தையும் என்கிட்ட கொட்டி தீர்த்தாரு. மாணிக்கண்ண அடிப்படையில ஒரு நல்ல மனுஷன் தான். அடேங்க அப்பா, அவரை நீங்க தான் மெச்சுக்கணும். எங்க அப்பால இருந்து என்ன வரைக்கும் எல்லாரையும் அசிங்கப்படுத்தி வெளியே அமிச்சிட்டாரு தெரியுமா? மாணிக்கண்ணே கோபக்காரர் தான். ஆனா இன்னைக்கு அவர் நடந்துகிட்டதை என்னால தப்பு சொல்ல முடியாது. மாணிக்கண்ண வருத்தம் என்ன? தன்னோட அம்மாவை வீட்டுல இத்தனை பேர் இருந்தோம் யாருமே கவனிக்கலைங்கிறதா. அதை விட இவ்வளவு பேர் இருந்தோம் அந்த அம்மா நைட் இங்க தனியா கிளம்பி ஒரு 500 மைலுக்கு அப்புறம் போய் காலையில பஸ்ஸை விட்டு இறங்கி போன் பண்ணி நான் இங்க வந்துட்டேன்னு சொன்ன பிறகுதான் அங்க இருக்கிறவங்களா அந்த அம்மா இங்க தெரியும். அப்ப அது வரைக்கும் பெத்த அம்மாவை காணாம யாருமே தேடலைங்கிற கோபம் அவருக்கு இருக்குமா இருக்காதா? அவரோட பேச்ச நீங்க நியாயம்னு சொல்றீங்க. நியாயம் தானே விஜய். விஜய் இதுல ஒன்னு நோட் பண்ணும். நான் அந்த ராஜம்மா பண்ணது கரெக்டா தப்பான்னு பேசவே வரல. ஏன்னா நான் எப்பவுமே அந்த அம்மா கணக்குல எடுத்துக்கிறதே கிடையாது. ஆனா மாணிக்கண்ணனை பொறுத்த வரைக்கும் அவர் பண்ணது கரெக்ட்னு தான் தோணுது. ஏன்னா ராஜம்மா இடத்துல அப்பாவையும் மாணிக்கண்ணன் இடத்துல என்னைய வச்சு பார்க்கும்போது அப்பாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா மாணிக்கண்ணனை விட எனக்கு கோபம் அதிகமா வரும். என்ன மேடம் அமைதியாயிட்டீங்க? எனக்கு கோபம் வரும்னு சொன்ன உங்களுக்கு பயம் வந்துருச்சுல்ல? ஐயே, ராஜா அத்தை வேற, மாமா வேற. ஆமாமா, ராஜம்மா வேற எங்க அப்பா வேறதான். ஆனா மாணிக்கனும் நானும் பையங்கிற முறை தானே. பெத்த பாசம் எப்படி மாறும்? கேட்ட கேள்விக்கெல்லாம் டக்கு டக்குன்னு பதில் சொன்ன வாயடிச்சு போச்சுல. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இப்ப நான் கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. கேளுங்க. ஆமா, நம்ம பையன் உங்கள மாதிரி வருவானா இல்ல மாணிக்க மாமா மாதிரி வருவானா? ரொம்ப சிம்பிள் விஜய். இது நீ விஜய் மாதிரி இருக்கிறியா இல்ல ராஜமா மாதிரி இருக்கிறியாங்கிறத பொறுத்து இருக்காது. அடுங்க. அம்மா எந்திரிமா. இல்ல நிர்மலா, நான் படுத்தே இருக்கேன். என்னம்மா இது? வந்ததுல இருந்து கொலை பட்னியா கிடக்குற. என்னம்மா அர்த்தம்? தயவு செஞ்சு எழுந்துரு, கொஞ்சமா சாப்பிடு. ஐயோ நிர்மலா, என்னை விட்டுறேம்மா. எனக்கு பசியே எடுக்கல. என்னால ஒரு வாய் கூட சாப்பிடவே முடியாது. என்னம்மா உடம்பு ஏதாவது சரியில்லையா? எழுந்திருச்சு அப்படியே கொண்டு போய் தள்ளுதுமா, தலை சுத்துது. பிபி அதிகமா இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை உனக்கு அப்படிதானே வந்தது? அம்மா முதல்ல எழுந்திரிச்சு உட்காரு. ஐயோ நீ சாப்பிடமா. என்னம்மா இது? உன்னை பட்னியா படுக்க வச்சுட்டு நான் எப்படிமா சாப்பிடுறது? எந்திரி, சாப்பிடு முதல்ல. சாப்பிட்டு நான் தர மாத்திரை போட்டுக்கோ. ஐயோ பசிக்கல நிர்மலா. பசிக்கலனாலும் பரவாயில்ல, நீ மாத்திரை சாப்பிடணும்ல, அதுக்கா சாப்பிட்டே ஆகணும். எந்திரி, எந்திரிமா, எந்திரி. மனசு இருக்கிற இருப்புல சாப்பிட்டாலும் ஒட்டாதடி. அம்மா வீணா உன் மனசை போட்டு குழப்பி உன் உடம்ப கெடுத்துக்காதம்மா. ஏம்மா, என் பொண்ணுக்காவது நீ தெம்பா இருக்கணுமா? என் மகளை வளர்க்குற கடமை உனக்கு இருக்கு, அத மறந்துடாத. அண்ணனும் இப்ப வேதனையில இருக்கும். எல்லா விவரமும் தெரிஞ்சு அப்செட்டா இருக்குமா? அவன் கிடக்குறான் விடுமா, அவன்லாம் ஒரு ஆளுன்னு. அம்மா, நீ ஒருத்தி கூட இருக்கிறதா எனக்கு பலம். உன் நம்பிக்கையில தாமா நான் இவ்ளோ தூரம் தனியா வந்து இங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன். நீ 100 வருஷம் நல்லா இருக்கணும்மா. என் பொண்ணு ஆளாய் நிக்கிறத நீ பார்க்கணும். அதுக்கும் மனசும் உடம்பு தெம்பா இருக்கணும். சாப்பிடுமா, சாப்பிட்டு மாத்திரை போடு. என்ன இப்படி நடந்துகிட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு வந்தவங்களை துரத்துற அளவுக்கு நாகரிகம் எல்லாம் போச்சா? வாய மூடுறா. நாகரிகம் அது இதுன்னு பேசினா அரைஞ்சு பல்லெல்லாம் கட்டிடுவேன். அம்மா கொஞ்சம் கூட சட்டை பண்ணாம அந்த மாதிரி ஒரு ஆள் இந்த வீட்டுல இருக்கிறதே கண்டுக்காத மாதிரி நடந்துக்கிறவங்க கிட்ட என்னடா நாகரிகம் வேண்டியிருக்கு? நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அம்மா சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலயும் அவங்களுக்கு எதிராக தான் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு பட்டதுதான் நியாயம்னு பேசாதீங்க. இங்க வந்தவங்க அத்தனை பேருக்குமே அவங்க உங்களுக்கு வேலை இருக்கு, குடும்பம் குட்டின்னு இருக்கு. அத்தனையும் விட்டுட்டு எதுக்காக இங்க வந்து கிடந்தாங்க? நம்ம மேல உள்ள அக்கறை தானே.
ஆமா ஆமா அக்கறை தான். என் மேல அக்கறை, சரோ மேல அக்கறை. ஆனா அம்மா மேல அக்கறையும் கிடையாது, மரியாதையும் கிடையாது. எதுக்கு? இது நம்ம வீடு, அம்மாவுடைய சொந்த வீடு. இந்த வீட்டுக்குள்ள அம்மா எங்க வேணா வருவாங்க, போவாங்க, என்ன வேணாலும் செய்வாங்கங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க பேசாம இருந்துட்டாங்க. முதல்ல ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணே, இந்த வீட்டுக்கு வந்தவங்க எல்லாம் நம்ம வீட்டு விருந்தாளிங்க. அவங்க தன்னை கவனிக்கல, சட்டம் பண்ணல, அம்மா சொல்றதே எனக்கு வேடிக்கையா இருக்கு. இதே அம்மா அவங்க வீட்டுக்கு போயிருந்தாங்கன்னா ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க அம்மாவை கவனிச்சிருக்கிற விதமே வேற மாதிரி இருந்திருக்கும். டேய், சும்மா சப்பா கட்டு கட்டாதடா. நான் சப்பக்கட்டு கட்டலன்னு நடந்தது என்னங்கறத நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு நாள் ராத்திரி இங்க வந்து இருந்து சாப்பிட்டுட்டு தங்கிட்டு காலையில எந்திரிச்சு போனவங்க எல்லாம் அவ்வளவுதான். அந்த ஒரு நாள் ராத்திரியில அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரே ஒரு நாள் ராத்திரி வந்து தங்கும் போது அம்மாவை அவமானப்படுத்திட்டு போனோம்னு அவங்க யாரும் மனசால கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. டேய், போதும்டா, நிப்பாட்டிக்க. நான் நிப்பாட்டுறது இருக்கட்டும், நீங்க முதல்ல யோசிச்சு பாருங்க. அம்மாவுக்கு எல்லார் மேலயும் கோவம் வந்துச்சுல, கோவம் வந்தா எல்லாரையும் நேருக்கு நேர் வச்சு சத்தமா திட்டிட்டு போக வேண்டியதானே? அது என்ன அம்மாவுக்கு புதுசா? அதை விட்டுட்டு யாருக்கிட்டையும் சொல்லாம கொள்ளாம ராத்திரியோட ராத்திரியா வீட்டை விட்டு எதுக்காக போனோம்? ஏன்னா அப்பதான் உங்களுக்கு கோவம் வரும், பிரச்சனை பெருசாகும். இதுதான் அவங்க எதிர்பார்ப்பு. நடந்துருச்சுல? டேய், வேணாம்டா, இதோட நிறுத்திக்க. மேல ஒரு வார்த்தை பேசாத. எனக்கு அம்மா தான்டா முக்கியம், வேற யாரும் முக்கியம் கிடையாது. அம்மாவை வேதனைப்படுத்துற யாருக்கும் இந்த வீட்டுல இடம் கிடையாது. அது நீயா இருந்தாலும் சரி, வெளில போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓ, தெரியுமே, எனக்கு அது நல்லா தெரியும். அப்படி ஒரு அவசியம்னு ஏற்பட்டா நீங்க என்னையும் வீட்டை விட்டு துரத்துவீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. என்னப்பா, ரொம்ப டயர்டா இருக்கீங்களா? ஆமாம்மா, மெயின் ரோட்ல இருந்து நடந்தே வந்தனா கொஞ்சம் களைப்பா இருக்குது. அப்படித்தான். சாப்பிட்டீங்களா? அப்பா, அந்த வீட்டு புரோக்கரை பாத்தீங்களா? பார்த்தேன். என்ன சொன்னாரு? அது உனக்கு தகுந்த மாதிரி வீடு ஒன்றும் கிடைக்கலன்னு சொல்லிட்டாருமா. விட்டு தள்ளுமா, எத்தனையோ பிரச்சனை இருக்குது, இதுதான் முக்கியம். உங்களுக்கு அது முக்கியம் இல்லப்பா, எனக்கு அது முக்கியம். தனியா போறதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கலப்பா. அப்பா, இந்த மாதிரி அற்ப விஷயத்துக்கெல்லாம் எங்க அப்பா பொய் சொல்வாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்பா, ஏன் இப்படி பண்ணீங்க? எனக்கு எனக்கு எவ்வளவு வருத்தமா இருந்துச்சு தெரியுமா? இப்படி சின்ன புள்ள மாதிரி பொய் சொல்லிட்டீங்கல்ல. நான் அந்த புரோக்கரை பார்த்தேன்பா. நீங்க வீடு பார்க்க வேண்டாம்னு சொன்னது அவர் என்கிட்ட சொல்லிட்டாரு. ஏன்பா இப்படி சொன்னீங்க? என்ன காரணம்? இல்ல, நீ எடுத்த இந்த முடிவு எனக்கு பிடிக்கல. புரியாத பொண்ணா இருக்கிற. 2 கை குழந்தை வச்சுட்டு தனியா போய் என்னமா பண்ணுவே நீ? அதுக்காக தான் அப்படி செய்த. நீங்க சொல்றத பார்த்தா சின்ன பிள்ளைங்களுக்கு போய் சொல்லி ஏமாத்துற மாதிரி இல்ல? நீ பிடிவாதம் பிடிக்கிற சின்ன பொண்ணு மாதிரி தானே இருக்கிற. அதுக்காக நீங்க போய் சொல்லலாமாப்பா? சில சமயம் சொல்லத்தான் வேணும். நீங்க எல்லாம் சிறு பிள்ளைகளா இருக்கும்போது எக்க தப்பா எத்தனையோ கேள்வி கேட்டிருக்கீங்க. அம்மா எங்கப்பா, அம்மா எங்கப்பான்னு கேட்பீங்க. உங்ககிட்ட நான் என்ன உண்மையை சொல்ல முடியும்? போய் சொல்லி இருக்கிறேன், மழுப்பி இருக்கிறேன். அந்த மாதிரி இப்ப நீ புரியாத பிள்ளையா பிடிவாதம் பிடிக்கிற இல்ல, அதுக்காக அப்பா சொன்ன பொய்யுது. அப்பா, இத நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. இனிமே வீடு பாக்குற விஷயத்துல உங்ககிட்ட எந்த உதவியும் நான் எதிர்பார்க்க மாட்டேப்பா. நானே சமாளிச்சுக்கிறேன். நானே போய் வீடு பார்த்து போய்க்கிறேன். ஆனா நான் தனியா போறதுல எந்த மாற்றமும் இல்லப்பா. ஏன் லீலா, உனக்கு இங்க என்ன பிரச்சனை? உனக்கு யாரு என்ன சொன்னாங்க? அன்னைக்கு ஏதோ தனக்கா கோபத்துல ரவி மாப்பிள்ளைய பத்தி ஏதோ சூடா ஒரு வார்த்தை சொல்லிடுச்சு, அதுக்காவா? இப்ப நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? தனக்கா மேல கோபமா இருக்கேன்னு புரிஞ்சுக்கிறதா, இல்ல ரவி மாப்பிள்ளை மேல திடீர்னு அக்கறை வந்துருச்சுன்னு புரிஞ்சுக்கிறதா, இல்ல ஒண்ணுமே தெரியாத குழப்பத்தில் இருக்கேன்னு புரிஞ்சுக்கிறதா? அப்பா, எதுக்குப்பா இந்த வீண் பேச்செல்லாம்? இந்த வீட்டுல யாருக்கும் நான் பாரமா இருக்க விரும்பல. என்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுப்பா. என் புருஷன் வீடு தேடி வந்து பிரச்சனை பண்ணுவாரு, அதனால எல்லாரும் நிம்மதியும் போகும்.
அப்பா நான் தனியா போகத்தான் போறேன். இப்பெல்லாம் கார்மெண்ட்ஸ்ல வேலை ரொம்ப டைட்டா இருக்கு. அப்படியா? எனக்கு சிவராமனுக்கும் மூச்சு விட கூட டைம் இல்லைன்னா பாரு. ஏய் இங்க பாரு. வா பாஸ். வாமா தானே? வா பாஸ். வாமா தானோ? என்ன இந்த நேரத்துல? கோவியை பார்த்துட்டு சரி போங்க, உள்ளதா இருக்கு. என்ன மாப்பிள நல்லா இருக்கீங்களா? இருக்கேன் மாப்பிள்ள. வாங்க வாங்க. வாங்க போஸ். வாதனா நல்லா இருக்கீங்களா? என்ன ரொம்ப நாளா இந்த பக்கம் ஆளைய காணோம்? தமிழ்ச்செல்வியை கூட்டு வரலையா? அவ வீட்ல தூங்கிட்டு இருக்கா. ஓ போஸ் வாப்பா வாப்பா வாப்பா. வாமா தானோ நல்லா இருக்கீங்களா? என்னப்பா முகம்லாம் வாடி போயிருக்கு? பரவாயில்ல, உள்ள போய் கோபியை பாருங்க, எல்லாம் சரியாயிடும். போ. அங்க பாருங்க. வாங்க மாமா. வாங்கண்ணே வாங்க. வாக்கா. உட்காருங்க. உட்காரு. என்னண்ணே இந்த நேரத்துல? அக்கா என்னாச்சு? ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம்னு வந்தேன். போஸும் தானமும் ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுல எங்களுக்கு சந்தோஷம் தான். போஸ் அப்பப்ப உன்னை பத்தி நினைச்சுப்போம். நீ இங்க இருக்கும்போது எங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பா இருந்துச்சு. ஏன்னா இந்த வீட்டுல எவனா திருட வந்தானா கூட பயம் இல்லாம இருப்பான். போஸ் இருக்கானுங்கிற தைரியத்துல. ஏன் தனம் மட்டும் என்ன? தனம் இந்த வீட்டுல இருக்கும்போது வீடே கலகலப்பால இருந்துச்சு. டேய் போஸும் தானமும் எங்க இருந்தாலும் கலகலப்பா தான்டா இருக்கான். போஸ் கிட்டத்தட்ட என்ன மாதிரி. அவ்வளவு மோசமா? அத சொல்லடா. 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எங்கிட்ட இருந்த முன்கோபம், தைரியம், வீரம், சுறுசுறுப்பு இப்ப நம்ம போஸ் கிட்ட இருக்க. 5 வருஷம் கூட ஓட்டுருந்துச்சு. இதான் நம்பணும். அடிங். இங்க பாருங்க. பாரு. ஏன் இப்படி ராத்திரி நேரத்துல மாநாடு போட்டு கத்திட்டு இருக்கீங்க? எல்லாரும் போய் படுங்க. ஏ கோபி, ஏன் இப்ப எங்களை விரட்டுற? மாமா, இவங்க ஏதோ சாதாரணமா பேசுறதுக்கா வந்திருக்காங்க. இவங்க அக்கா தங்கச்சிக்குள்ள ஏதோ ஒண்ணு பேசிக்குவாங்க. இதுல நந்தி மாதிரி நீங்க ஏன் நடுவுல வந்து நிக்கணும்? எல்லாரும் போய் படுங்க. ஏன்டா கோபி எதை பேசுறா அப்படி தப்பான ஒரு அர்த்தம் கண்டுபிடிக்கிற? நாங்க என்னமோ யதார்த்தமா நம்ம போஸ் நம்ம தானே வந்திருக்காங்களேன்னு ஜாலியா பேச வந்தோம். ஏன் எது பேசினா எங்க எல்லாரும் முடியும் பேசலாம்ல. இதுல ஒளிமறைவுக்கு என்ன இருக்கு? ஏன் இப்படி கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? சொன்னா கேட்க மாட்டேன். கோபி, இதுல ஒளிவு மறைவு ஒண்ணும் இல்ல. வெளிப்படையாவே பேசுறேன். நான் உன்கிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். என்னன்னு? ஒரு ஃபாரின் ஆர்டர் நீ கூட வேணான்னு சொன்ன, அந்த ஆர்டரை எடுத்து பண்ண. எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. கடைசி நேரத்தில் ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டாங்க. வெளியில 5 வட்டி 10 வட்டி 2 லட்சம் ரூபாய்க்கு மேல கடன் வாங்கி எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன். எல்லாமே போயிருச்சு. என்ன பண்றதுனே தெரியல கோபி. அதான் உன்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன். கோபி, மாமா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்காரு கோபி. அக்கா அழாதக்கா. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். அழாதக்கா. அக்கா இப்பதானே புரியுது. மொச பிடிக்க போற மாதிரி 2 பேரும் ஏன் பம்மி பம்மி வந்தாங்கன்னு. எங்க முன்னாடி ஏன் பேசலன்னு இப்பதான் விளக்கமா புரியுது. புரியுது இல்ல? அத்தோட முதல்ல வெளில போங்க. அவங்க என்ன பார்க்க வந்திருக்காங்க? பெருசெல்லாம் பேச வந்திருக்காங்க. இங்க யாரும் இருக்கவனா முதல்ல வெளில போங்க. அழாதக்கா. என்ன இவ்வளவு பெரிய தொகைய எப்படி என்ன ரெடி பண்ணீங்க? கார்மெண்ட்ஸை வச்சுதான். என்ன கோபி பேசாம இருக்க? எங்க கிட்ட இருக்கிற நகை, உங்ககிட்ட இருக்கிற நகை
எல்லாத்துக்கும் சேர்த்து வித்தா கூட இவ்வளவு பெரிய தொகையை ரெடி பண்ண முடியாதுன்னு என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல.